ஃப்ரெண்ட்ஸ் இது இன்னொரு முட்டை, ரெண்டாவது முட்டை. இது வந்து உள்ளே வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வேப்பமர குச்சி தான் உள்ளே இருக்கிறது, ஃபுல்லாக வேப்பமர குச்சி தான். வேப்ப மரம் இலம் அதை கொண்டு இருக்கும் பாருங்கள். வேப்பமர குச்சி அள்ளி போட்டேன், அதை வச்சு கூடு கட்டியிருக்காங்க. நம்ம ஏன்னா இவங்களுக்கு போடலை, சில்வருக்கு போடலை. இதோ இங்கே ஒரு புறா வந்து 3 முட்டை வச்சுட்டு உட்காந்துருந்ததில்ல, அதுலேருந்து ஒரு முட்டையை தூக்கி இங்கே வச்சு விட்டேன். இவன்கிட்ட 3 முட்டை இருக்குது, அவனுங்கள்ட்ட ஒரு முட்டை கூட இல்லை. அவனுங்க சரி கூடு கட்டி முட்டை விடட்டும் அடுத்த செட்டுக்குன்னு சொல்லிட்டு குச்சி போட்டா அவனுங்க பேப்பரை வச்சு கட்டியிருக்கானுங்க. இவங்க எல்லா குச்சியை தூக்கி கட்டியிருக்கானுங்க. சரி ஃப்ரெண்ட், நம்ம கேஜ் எத்தனை முட்டை விட்ருக்குன்னு பார்த்துருவோம். இது ஒன்று முட்டையோடு இருக்குது, இது இருக்குது, ஒயிட் அண்ட் பிளாக் இருக்கான். அப்புறமா வந்து இதோ இங்கே ஒரு ஜோடி இருக்குது. மொத்தம் 4 புறா வந்து முட்டை விட்றது வரிசையாக இருக்குது. இது பொறிச்சு இது வந்து இன்னும் ஒரு 6ஆம் தேதி 7ஆம் தேதி பொறிக்கும், ஏப்ரல் மாதத்தில். அது பொறிச்சு ஒரு 2-3 நாளில் பொறிக்க ஆரம்பிக்கும். இது பொறிச்சதுக்கப்புறமா இது பொறிக்கும், இது பொறிச்சதுக்கப்புறமா இது பொறிக்கும். இது வந்து நம்மளோட சாதா புறா ஒயிட்டு பிங்க்கு, ஏன்னா அது ஹெட்டில் வந்து பிங்க் கலர் அடிச்சு விட்ருப்பேன். ஆனால் இது பிங்க்கு. இது வந்து நம்மளோட ப்ரௌன் கலர், ஹெட்லேருந்து ப்ரௌன் அடிச்சிருப்பேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதான் ப்ரௌனு எனக்கு பேர் வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் யாரும் பேர் சொல்லலை, அதனால் நான் பேர் வைக்கல. இப்போ கலர் அடித்தா அதை வச்சு பேர் வச்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து ப்ரௌன் பேர். அதனால் இவனுங்க ஃபஸ்ட்டு பிங்க் பேர் வந்து இது முட்டை பிடிப்பானுங்க. செகண்டு இந்த ப்ரௌன் பேரு, தேர்டு வந்து ஒயிட் அண்ட் பிளாக்கு, ஃபோர்த்து வந்து சில்வரோட முட்டைங்க. இது பொறிக்கும் இப்படி. அப்புறம் நம்மள்கிட்ட வந்து இங்கே வந்து சிக்கு இருக்குது, ஒரே ஒரு சிக்கு இருக்குது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மள்கிட்ட இங்கே ஒரு இதில் இருக்க ஒரு பேரு, பேப்பர்லாம் பிச்சு கூடு கட்டியிருக்கானுங்க பார்த்தீங்களா, அதில் இருக்க ஒரு பேரு. அப்புறம் நம்மளோட பிளாக்கு ஃபேன்சி ஹோமர் தான். இந்த கேஜ் வந்து முட்டை விட்டு குஞ்சு பறிக்க பார்க்கானுங்க. இந்த 3 குண்டை அவனுக்கு தான் எடுத்துருக்கானுங்க வரிசையாக. இந்த குண்டை வைப்பானே தெரியல, வச்சோன்னே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மள்கிட்ட ஒரு 2-3 ஜோடி வந்து முட்டை விட்ற கண்டிஷனில் இருக்குது. 4 இதில் வந்து முட்டை இருக்குது சிக்கு பொறிக்க ஸ்டேஜில். 1த்தில் மட்டும் சிக்கு பொறிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியோட அப்டேட்டு. அடுத்த வேறு ஏதாவது புறா வந்து முட்டைக்கு வேறு ஏதாவது அப்டேட் இருக்குன்னா உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே இது சிக்கு அப்டேட் வந்து காமிச்சிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து டெய்லி ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் சிக்கு அப்டேட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.